ஹாய் ஆல், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஆஷ். திஸ் இஸ் ஆஷிகா. ஸோ நீங்கள் எல்லோரும் என்னை ஷார்ட்ஸில் தான் அதிகமாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ ஐ தாட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோனால் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆனேன். என்னோடய 5th மந்த் பேபி ஷவர் வீடியோ தான் நான் ஃபஸ்ட் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்னோடய 5th மந்த் பேபி ஷவர் பார்க்கலாம். என்னோடய 5th மந்த் வளகாப்பு பற்றி நான் எந்த ஒரு இதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக நடந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக பிளான் பண்ணாங்க. நான் 7th மந்த் மட்டும்தான் என்னோடய வளகாப்பு பற்றி நான் ரொம்ப நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 5th மந்த் மோஸ்ட்லி இந்த களி கிண்டி போடுற ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அதுவும் பண்ணாங்க. அட் த சேம் டைம் எனக்கு 5 வகை சாப்பாடுமே பிளான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பேங்கிள்ஸுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் இந்த வளகாப்புலேருந்து ப்ரெக்னென்சி டைம் ஃபுல்லாமே நான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். என்னை சுற்றி இருக்கவங்களே என்னை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. அதில் என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாரு. எந்த ஒரு கஷ்டமுமே எனக்கு அந்தளவு தெரியவே இல்லை. நான் ரொம்ப பிளெஸ்டாக நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த டைம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம் குழந்தைங்களுக்குனா கூட அந்த பேங்கிள்ஸ் போட்டு விடுவாங்க அப்படின்ற ப்ரொசீஜர் மாதிரி தான் எங்கள் அத்தை சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்குனா பேங்கிள்ஸ் போட்டு விட்டு அங்கே இருக்க குட்டீஸுங்களுக்கு ஸோ அந்த மாதிரினா போட்டுவிடுவோம். அந்த மூமெண்ட்னால் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டைம்னால எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நான் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என்னோடய 5th மந்த் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. இவங்க என்னோடய அண்ணி, என்னோடய அண்ணாவோட ஒய்ஃபு. அவங்களும் நானும் ஒரே மாதிரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம். ஒரு 1 மந்த் கேப் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே பேங்கிள்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டு ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கன்னா அப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே கடவுள் அவங்க ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனாங்க. அடுத்த மாதம் நான் குட் நியூஸ் சொன்னேன். ஸோ அந்த மூமெண்ட்னால் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சந்தனம் வச்சு எனக்கு எல்லாமே பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த காலில் சந்தனம் வைக்கிறது, அப்புறமா கன்னத்தில் வைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வளகாப்புனா முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இப்படி தான் முடிஞ்சுது. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி சின்ன சின்ன வீடியோஸ் மட்டும் நான் எடுத்தேன். அப்போ எனக்கு அவ்வளோ பெருசாக வயிறு எதுவுமே எனக்கு தெரியலை. ஸோ இருக்கிறதுல நான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வயிறே நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைம் அந்த மெஹந்தினா நான் ரொம்ப சிம்பிளாக நானே தான் பண்ணிக்கிட்டேன். அந்த பேங்கிள்ஸை ஃபீல் பண்ணுறது எனக்கு அது எல்லாமே 7th மந்த் பண்ணுறது எல்லாமே எனக்கு 5th மந்த்லேயே நான் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு 27 தான் என்னோடய வளகாப்பு நடந்தது. ஸோ 28 ஜூன் 28 என்னோடய பர்த்டே. ஸோ அன்னைக்கு நைட் சர்ப்ரைஸாக எனக்கு தெரியாமே கேக்கெல்லாம் வாங்கி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க என் ஹஸ்பண்ட், என்னோடய தம்பிங்க எல்லாமே. ஸோ கேக் கட் பண்ணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த பர்த்டே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் கண்ணே கலங்கிருச்சு. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஒரு பக்கம் என்னோடய பேபி என் வயிற்றில் இருக்காங்க. அந்த டைம் நான் பர்த்டே இவ்வளோ எனக்கு வளகாப்பே எனக்கு பெரிய கிஃப்ட்டு மாதிரி. ஸோ அதில் எனக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷனை நைட்டில் என் ஹஸ்பண்ட் இவ்வளோ ரொமான்டிக்காக கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணதுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சூப்பராக போச்சு. என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் கிஃப்ட்டெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு நான் இதிலே சின்ன டெடி பியர் கேட்டிருந்தேன். முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ பார்த்தா எனக்கு அந்த எலிஃபெண்ட் பொம்மை ரொம்ப பெருசாக வாங்கி கொடுத்துட்டாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த பர்த்டே இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி எனக்கு அந்த பேபி ஷவருமே ஒரு சர்ப்ரைசிங் தான். எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஒவ்வொரு நாளையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இது ஒரு டைம் போனால் திரும்ப கிடைக்காது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.